ஆதி முத்திரை நமக்கு புதிதானது அல்ல. தாயின் வயிற்றில் நாம் சிசுவாக இருந்தபோதும் பிறந்து சில மாதங்கள் வரையும் இம்முத்திரையை செய்திருக்கிறோம். நாம் வளர வளர நித்திரை அதிகமாகி இம்முத்திரையை மறந்திருக்கிறோம், அவ்வளவே. பிறந்த குழந்தைகளின் கை விரல்களில் நாம் இன்றும் இம்முத்திரையை காணலாம். குழந்தைகளின் கை விரல்களை எடுத்துவிட்டாலும் மீண்டும் ஆதி முத்திரையில் வைத்துக்கொள்ளும். குழந்தைகளின் உடலில் உயிரோட்டம் சிறப்பாக இருப்பதன் ரகசியம் இதுவே ஆகும். இம்முத்திரையை நாம் ஒவ்வொருவரும் ஆரம்ப காலம் முதலே செய்து வந்ததால் இம்முத்திரை ஆதி முத்திரை, அதாவது முதன்மை முத்திரை என்று பெயர் பெற்றிருக்கிறது. இம்முத்திரையில் பஞ்சபூதங்களும் ஒடுங்கி இருப்பதால் வெளிப்புற ஈர்ப்புகள் கவனச்சிதறல்களில் இருந்து விடுபட செய்வதுடன் உயிரோட்டத்தையும் தருகிறது. இம்முத்திரையின் கை நிலைகளை மாற்றி பிரம்ம முத்திரையாகவும் செய்து கொள்ளலாம். ஆதி முத்திரைக்கும் பிரம்ம முத்திரைக்கும் கை விரல்களின் செய்கை ஒன்றே. கைகளை வைக்கும் நிலை மட்டுமே மாறுபடும். அதாவது இவ்விரு முத்திரைகளையும் இரு கைகளால் செய்தாலும் ஆதி முத்திரையில் கைகள் ஒன்றையொன்று ஒட்டாமல் தனித்தனியாகவும், பிரம்ம முத்திரையில் கைகள் ஒன்றையொன்று முட்டிக்கொண்டும் செய்ய வேண்டும். இவ்விரு முத்திரைகளும் கிட்டத்தட்ட பொதுவான பலன்களையே தருகின்றன. முதலில் முத்திரை செய்யும் முன் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ற வீடியோ பதிவையும், முத்திரைகள் செய்ய தக்க குருவின் ஆலோசனை இவ்வளவு முக்கியமா என்ற வீடியோ பதிவையும் காணவும். ஆதி முத்திரை மற்றும் பிரம்ம முத்திரை எப்படி செய்வது? முதலில் கட்டை விரலை மடக்கி உள்ளங்கைக்குள் வைத்து அதை மற்ற 4 விரல்களாலும் மூடிக்கொள்ள வேண்டும். கைகளின் இந்நிலையை தனித்தனியாக வைத்துக் கொள்ளும் பொழுது ஆதி முத்திரையையும், கைகளை ஒன்றோடொன்று முட்டிக்கொள்ளும் பொழுது பிரம்ம முத்திரையையும் உருவாக்குகிறது. இம்முத்திரைகளால் கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன? உடலில் உயிரோட்டம் சீராக இயங்க உதவுகிறது. பிராணவாயுவின் அளவை அதிகரித்து சுவாச பிரச்சனைகளை சீர் செய்கிறது. உடலின் ஒவ்வொரு செல்லுக்கும் உயிர் ஆற்றல் கிடைக்கப்பெற்று நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதுடன் உடலின் ஒட்டுமொத்த செயல்திறனையும் அதிகரிக்கிறது. நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்துகிறது. கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் ஆகிய 5 புலன்களும் இழந்த சக்தியை மீட்டுத் தருகிறது. தொடு உணர்வு, சுவை உணர்வு, நுகரும் உணர்வு, கேட்டல், பார்த்தல் ஆகிய 5 புல உணர்வுகளும் கட்டுக்குள் வரும். மனம் அலைப்பாய்வது தடுக்கப்படும். சுறுசுறுப்பும் உற்சாகமும் அதிகரிக்கும். தன்னம்பிக்கை, தெளிவு, புத்தி கூர்மை உண்டாகும். இம்முத்திரைகள் தீர்க்கும் நோய்கள் என்னென்ன? தலை, கழுத்து, தோள்பட்டை, கைகள் மற்றும் விரல்களில் ஏற்படும் இறுக்கங்கள் குறையும். வயிற்று கோளாறுகள், செரிமான பிரச்சனைகள் தீரும். உணவு உண்டபின் மலம் கழித்தல், அடிக்கடி மலம் கழித்தல் போன்ற பிரச்சனைகள் தீரும். பய உணர்வு நீங்கும். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே கை விரல்களில் ஆரோக்கியத்தை கண்டறிந்த நம் முன்னோர்களை போற்றி நம் பாரம்பரியத்தை பின்பற்றி சுகம் பெறுவோம். இதை நம் பிள்ளைகளுக்கும் சொல்லித் தருவோம். செழிக்கட்டும் நம் பாரம்பரியம். இந்த தகவல் மற்றவங்களுக்கும் பயன்படணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் நல்ல தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன்ல ஆலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே.